சென்னை இளைஞர்களில் பாதி பேர் அங்கு கூடியிருப்பது போல இருந்தது. எல்லோரையும் பார்த்து கொண்டே அவந்திகா மெதுவாக நடந்து வர நந்தினி அவந்திகாவை கவனித்தார். அவளை பார்த்தவுடன் நந்தினிக்கு ரத்தம் கொதித்தது. ஆனால் அவந்திகா நந்தினியை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அவள் ஒரு கார்னருக்கு சென்று அங்கிருந்த காலியான சேரில் அமர்ந்தாள். அதுவரை உற்சாகத்தோடு இருந்த நந்தினிக்கு அவந்திகாவை பார்த்த பிறகு அப்படி இருக்க முடியவில்லை. இவ எதுக்கு இங்க வந்தா என்று நினைத்து கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தாள். நந்தினிக்கு அவந்திகாவை பார்த்தாலே பிடிக்காது. எப்படியாவது கிடைக்கும் போதெல்லாம் அவளை ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தினால்தான் அவளுக்கு நிம்மதி. அவள் சட்டென எழுந்து ஒரு எம்டி சேரை இழுத்து அவந்திகாவுக்கு எதிரில் போட்டு நீலாம்பரியை போல ஸ்டைலாக அமர்ந்தார். பிறகு அவளிடம் திமிராக, ஹே, நீ இங்க என்ன பண்ற? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை என்று கேட்க அவந்திகா அடுத்த செகண்டே, நீ என்ன வேலையா வந்தியோ அதே வேலையா தான் வந்திருக்க என்று கூற நந்தினி கடுப்பாகிவிட்டாள். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஒரு ஃபேக் ஸ்மைலோடு, ஆனா இந்த வேலை உனக்கு கிடைக்க போறதில்ல, நீ இந்த இன்டர்வியூக்கு வந்ததே வேஸ்ட், எனக்கு தான் இந்த வேலை கிடைக்க போகுது என்றாள் நந்தினி. அவந்திகா எந்த டென்ஷனும் இல்லாமல், இன்டர்வியூ முடியும் போது யார் செலக்ட் ஆகுறாங்கன்னு தன்னால தெரிஞ்சிடும், நவ் யூ ஷட் அப் என்று சொல்லிவிட நந்தினியின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. என்னையே எதிர்த்து பேசுறியா? உனக்கெல்லாம் பேசவே தகுதி இல்ல. உன் அக்கா ஹஸ்பண்டையே வளைச்சு போட்டிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல என்று கேட்க, நான் எதுக்கு வெக்கப்படணும்? அவர் எனக்காக செஞ்ச உதவிய என்னால லைஃப் டைம் ஃபுல்லா மறக்கவே முடியாது. இதை கேட்டு நந்தினியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் கண்களில் வெறுப்பு தெளிவாக தெரிந்தது. அவள் சத்தமான குரலில், மத்தவங்க ஹஸ்பண்ட் உனக்கு நல்லவங்களாதான் தெரிவாங்க, உன்னை சொல்லி தப்பு இல்ல, உன்னோட ஜீன் அப்படி, உங்க அம்மா மாதிரியே தான் நீயும் இருக்க என்று கத்த வெயிட்டிங் ஏரியா முழுவதும் சைலண்ட் ஆகிவிட்டது. எல்லோரும் நந்தினியையும் அவந்திகாவையும் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவந்திகாவுக்கு அந்த வார்த்தைகள் கஷ்டமாக இருந்தது. சிறிது நேரத்தில் எல்லோரும் கிசுகிசுப்பாக தங்களுக்குள் அவந்திகாவை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் சிசிடிவி வழியாக பார்த்து கொண்டிருந்த சிவா சிச்சுவேஷன் மோசமாகி கொண்டிருப்பதை உணர்ந்தார். அவந்திகா என்ன செய்ய போகிறாள், நந்தினிக்கு என்ன பதில் சொல்ல போகிறாள் என்று நினைத்தபடி பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவந்திகா நந்தினிக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவளோடு ஆர்கியூ பண்ணுவது வேஸ்ட் என்று நினைத்த அவந்திகா அவளை இக்னோர் செய்துவிட்டு வேறு பக்கம் சென்று விட்டாள். இது நந்தினியின் கோபத்தை மேலும் தூண்டியது. அவள் ரியாக்ட் செய்ய நினைப்பதற்குள் தேவ் அங்கே வந்து விட்டான். அவன்தான் சிவாவை கொல்வதற்காக ஹெட்ஷாட்டை அனுப்பியிருந்தான். ஆனால் ஹெட்ஷாட் சிவாவின் மானசீக சீடன் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த பிளான் ஏன் ஃபெயிலியர் ஆனது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. நந்தினி அவனை பார்த்தவுடன், ஹாய் தேவ் என்று உற்சாகமாக கூப்பிட்டுக் கொண்டே அவனை நோக்கி சென்றார். செல்போனில் பிஸியாக இருந்த தேவ் நந்தினியின் குரலை கேட்டு திரும்பினார். நந்தினியை பார்த்தவுடன் காலை கட் பண்ணிவிட்டு, ஹே நாண்டி, ஹவ் ஆர் யூ? நீ என்ன இந்த பக்கம் என்று கேட்க, நான் இங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்தேன் என்றார். வாட், இன்டர்வியூவா என்று அவன் அதிர்ச்சியோடு கேட்க, ஆமா தேவ், உனக்கே தெரியும்ல, என் கம்பெனி இப்போ லாஸ்ல போயிட்டு இருக்கு, அதை சரி பண்ண ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ என்றார். ஓ சாரி நாண்டி, அன்னைக்கு பார்ட்டியில கூட நீ என்கிட்ட ஃபினான்ஷியல் ஹெல்ப் வேணும்னு கேட்டிருந்தல, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நான் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னும் அந்த ஆஃபர் அப்படியே தான் இருக்கு. ஒரு நைட் நீ என் கூட ஸ்டே பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண இப்பவும் ரெடியா தான் இருக்கேன் என்றான். அதை கேட்டு நந்தினி ஷாக் ஆகிவிட்டாள். அவன் திடீரென இப்படி கேட்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது அவள் வேறு ஒரு கேமை விளையாடி கொண்டிருந்தாள். இந்த இன்டர்வியூ வேலைக்காக மட்டுமல்ல, உண்மையில் அவள் தினேஷை தன்னுடைய வலைக்குள் சிக்க வைக்கத்தான் அங்கே வந்திருந்தாள். சொல்ல போனால் தர்மா குரூப்ஸின் எம்டி ஏற்கனவே தன்னுடைய வலையில் விழுந்து விட்டதாகத்தான் அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். அதனால் ஒரு ஃபேக் ஸ்மைலோடு, தேங்க்ஸ் தேவ், ஆனா என்று இழுக்க தேவின் செல்போன் மீண்டும் ரிங் ஆனது. டாக்ஸியில் அமர்ந்து அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவாவுக்கு நந்தினி யாருடன் பேசுகிறாள் என்பதை சரியாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் கேமராவுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் அந்த நபரிடம் பேசிய விதத்தை பார்க்கும்போது அவளுக்கு யாரோ ரெக்கமெண்ட் செய்வதாக தோன்றியது. இதனால் அவந்திகாவின் வேலைக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று யோசித்தான். அது யார் என்று பார்க்க நினைத்தான். ஆனால் தேவின் முகத்தை சிவாவால் பார்க்க முடியவில்லை. அதற்குள் தேவ் காலை அட்டெண்ட் செய்து காதில் வைத்தபடி வேறு பக்கமாக சென்று விட்டார். நந்தினி பெருமூச்சு விட்டு அவந்திகாவை பார்த்தாள். மீண்டும் அவளுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டு, பாத்தியா,
இங்க எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு பார்த்தல. இதுக்கப்புறமா உனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு நம்புறியா? எல்லாரும் எனக்கு தான் வேலை கிடைக்கும்னு உறுதியா சொல்றாங்க. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அசிங்கப்படுறதுக்கு பதிலா நீ இப்பவே இங்கிருந்து கிளம்பிடு என்றாள். அவள் கண்களில் ஒரு திமிர் தெரிந்தது. செக்ரட்டரி வெளியில் வந்து சத்தமாக, மிஸ் நந்தினி, நீங்க இப்போ இன்டர்வியூக்கு போகலாம் என்று சொல்ல நந்தினி ஸ்மைலோடு எழுந்தார். ரிலாக்ஸாக இன்டர்வியூ நடக்கும் ரூமை நோக்கி சென்றார். இந்த வேலை நிச்சயம் தனக்கு தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ரூமுக்குள் நுழைந்தார். அவள் சென்ற பிறகு அவந்திகா நிம்மதியாக உணர்ந்தார். அப்போது அவளுடைய பார்வை மற்ற கேண்டிடேட்ஸ் மீது விழுந்தது. அவர்கள் எல்லோரும் அவந்திகாவை பார்த்தபடி ஏதோ கிசுகிசுப்பாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகங்களில் கேலி புன்னகை நிறைந்திருந்தது. அவந்திகாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவந்திகாவை கேலி செய்வது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இன்று அவந்திகாவுக்கு ஒரு முக்கியமான நாள். அதனால் இன்டர்வியூ முடியும் வரை அமைதியாக இருந்தார். உள்ளே சென்ற நந்தினி முதலில் எல்லோரையும் பார்த்து திமிராக ஸ்மைல் செய்தார். அவளுக்கு எதிரில் ஒரு வயதான நபர் அமர்ந்திருந்தார். அவருக்கு எதிரில் சத்யபிரகாஷ் என்ற நேம் போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அவர் தர்மா குரூப்ஸின் ஸ்ட்ரிக்டான மற்றும் நேர்மையான எம்ப்ளாயி. அவரிடம் ரெக்கமெண்டேஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கண்ணாடி அணிந்திருந்ததால் அவருடைய கண்களின் ஆழம் தெரிந்தது. முழு ஆபீஸிலும் அவருக்கென ஒரு தனி பெயர் இருந்தது. அவர் யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டார். தன்னுடைய மனசாட்சியை கேட்டுதான் வேலை செய்வார். ப்ளீஸ் டேக் யூர் சீட் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் கான்பிடென்ட்டாக நந்தினி சேரில் அமர்ந்து கொண்டார். யுவர் டாக்குமெண்ட்ஸ் என்று அவர் கேட்டார். ஆனால் நந்தினி டாக்குமெண்ட்ஸ் எதுவும் எடுத்து வரவில்லை. இந்த வேலை நிச்சயம் தனக்குதான் என்ற நம்பிக்கையில் அவள் வெறும் கையை வீசிக்கொண்டு வந்திருந்தாள். அவள் பார்வையை உயர்த்தி, டாக்குமெண்ட்ஸ் எதுக்கு சார்? என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க, நானே சொல்றேன். நான் MBA பண்ணியிருக்கேன். எனக்கு சொந்தமா ஒரு கம்பெனியே இருக்கு. பல வருஷமா சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை விட வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? பட் இதை விட வேற ஒரு குவாலிஃபிகேஷனும் இருக்கு. எனக்கு உங்க MDக்கும் நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக போகுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஃபார்மாலிட்டியை முடிங்க சார், எனக்கு டைம் ஆகுது என்று மெத்தனமாக சொல்லிக் கொண்டிருக்க சத்யபிரகாஷ் அவளை நிறுத்தி, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ், நீங்க போகலாம் என்றார். அவர் தன்னை அவமானப்படுத்துகிறார் என்று புரியாத நந்தினி, வாட், போகலாமா? இன்டர்வியூ அவ்வளவுதானா? நான் ஏதோ நீங்க குவெஸ்டின்ஸ்லாம் கேட்பீங்கன்னு நினைச்சேன். எனிவே, நான் எப்போ ஜாயின் பண்ணணும் என்றார். எப்பவும் இல்ல, யூ நாட் செலக்டட், நீங்க வெளியே போகலாம்னு சொன்னேன் என்று அவர் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதை கேட்டவுடன் அவள் முகத்தில் இருந்த ஸ்மைல் சட்டென மறைந்து விட்டது. அவள் சேரில் நிமிர்ந்து உட்கார்ந்தபடி, வாட் யூ மீன் என்றார். நீங்க என்ன மீன் பண்ணிக்கிட்டீங்களோ அதை தான் சொல்றேன் மிஸ் நந்தினி. நீங்க MBA ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு சொந்தமா கூட கம்பெனி இருக்கலாம். பட் தர்மா குரூப்ஸுக்கு நீங்க தேவையில்லை. யூ ஆர் நாட் குவாலிஃபைட் என்றார். அவள் அதை கேட்டு மிகவும் டென்ஷன் ஆகிவிட்டார். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு உங்க MD தான் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் தான் பிரச்சனை என்று அவள் கோபமாக சொன்னார். இட்ஸ் ஓகே, நீங்க போகலாம் என்று சிம்பிளாக சொன்னார். இதை கேட்டவுடன் நந்தினியின் கோபம் தலைக்கு ஏறியது. போறேன், பட் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க மிஸ்டர் சத்யபிரகாஷ். இதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லுவீங்க, சொல்ல வைக்கிறேன் என்று சொல்ல, ஐ டோன்ட் கேர், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. உனக்கோ MDக்கோ என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல. Now you just get out, don't waste my time. இப்போ நீங்க வெளியில போகலன்னா உங்களை பெர்மனண்டா பிளாக் லிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் உன்னால எங்கேயும் வேலை செய்ய முடியாது. நீயே வெளியே போறியா இல்ல செக்யூரிட்டி கூப்பிடுவா என்றார். அவள் காலை தரையில் உதைத்துவிட்டு கோபத்தோடு கதவை திறந்து கொண்டு வெளியேறினார். அவள் மனதில் பல குழப்பங்கள் ஓடியது. உள்ளே செல்வதற்கு முன் தனக்குதான் இந்த வேலை கிடைக்கும் என்று அவந்திகாவிடம் ஜம்பமாக சொல்லிவிட்டு வந்திருந்தார். இப்போது எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுவது என்பதுதான் அவளுக்கு மிகப்பெரிய டென்ஷனாக இருந்தது. வெளியில் வந்த நந்தினியின் கோபம் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது. அவள் கண்கள் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது. கைமுட்டிகளை இறுக்கினார். இப்படி நடக்கும் என்று அவள் கற்பனை கூட செய்யவில்லை. இப்ப நான் அந்த அவந்திகாவை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் என்று நினைத்தவள் அவந்திகாவை தவிர்க்க நினைத்தார். அப்போது செக்ரட்டரி வெளியில் வந்து, நெக்ஸ்ட் அவந்திகா என்று சத்தமாக கூப்பிட்டார். இதை கேட்டவுடன் அவள் இன்னும் டென்ஷன் ஆகிவிட்டார். அவந்திகா ரூமை நோக்கி நடக்க நந்தினி குறுக்கே வந்து வழியை மறித்து நின்றார். அவள் கண்களில் கோபம் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது.
அங்கிருந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது நந்தினியையும் அவந்திகாவையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்க போற? பேசாம திரும்பி போயிடு. வீணா உள்ள போய் அவமானப்படாத. அவங்க என்னையே செலக்ட் பண்ணல, உன்னை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க என்று கிண்டலாக கேட்டார். ஆனால் அவந்திகா கூலாக, அத நீயும் பார்க்க தானே போற என்றார். உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியாதா? குறைஞ்சபட்சம் என்கிட்ட ஒரு டிகிரி இருக்கு, உன்கிட்ட அது கூட கிடையாது. உன்னால அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் தாக்கு பிடிக்க முடியுதான்னு பாரு, அதுவே பெரிய விஷயம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.